وعلى آله وصحبه أجمعين أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد نبيه صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுவின் வேதமான திருமறை குர்ஆனாகும். வழிகாட்டுதலில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படுகின்ற விதத்தான காரியங்களாகும். ஒவ்வொரு விதத்தான காரியங்களும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை கூறியவனாக இந்த பயானை ஆரம்பம். புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து அதில் இரவு தொழுகையை முடித்தவர்களாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கத்தை பின்பற்றி நாம் இன்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளை நெறிமுறைகளாக அனைத்து விஷயங்களிலுமே நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்றால், இந்த இஸ்லாம் நம்மை அடைந்திருக்கிறது என்றால் இதற்காக தியாகம் செய்தவர்களில் மிக முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள் முதலில் நபிமார்கள் தான். நபிமார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக ஏராளமான தியாகங்களை செய்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. நபிமார்களுக்கு அடுத்ததாக சஹாபாக்களை நாம் சொல்லலாம். சஹாபாக்களின் தியாகம் என்பது சாதாரண ஒரு தியாகமே கிடையாது. அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஏராளமான தியாகங்கள் செய்தார்கள் என்று குர்ஆனுடைய வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், அம் ஹசிபுத்தும் அம் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திற்கு சர்வ சாதாரணமான முறையில் நுழைந்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வல்-ضراء வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், சஹாபாக்கள், சஹாபிய தாய்மார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம், இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனுபவித்தார்கள். அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று எண்ணி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களின் தியாகத்தை, அவர்களின் சோதனையினுடைய அந்த வர்ணனையை அல்லாஹ் ஒரு இடத்திலே உயர்த்தி பேசி காட்டுகிறான். எந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்றால், அவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஏந்தி கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், இறைவா, இந்த நெருக்கடிகளும் இந்த கஷ்டங்களும் உன்னை தவிர யாருமே நீக்க முடியாது, உன் உதவி எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், அலா, கவனத்தில் கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், இறைவனாகிய நான், என்னுடைய உதவி உங்களுக்கு அருகாமையில் பக்கத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த அளவிற்கு அந்த சஹாபாக்கள், சஹாபிய தாய்மார்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஏராளமான சோதனைகளை சந்தித்தார்கள் என்று அந்த சோதனையினுடைய அழுத்தத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்து காட்டுகிறார். இன்னும் ஆழமாக இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசி காட்டுகிறான். இந்த சஹாபாக்கள் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி பார்க்கிறான் என்று குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹும் ஜன்னah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் செல்வங்களையும் அவர்களின் உயிர்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக நான் வாங்கி கொண்டேன் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். சொர்க்கம் என்கிற இந்த ஜன்னத்தை பகரமாக வைத்து சஹாபாக்களுடைய உயிர்களையும்
அவர்களுடைய செல்வங்களையும் நான் சொர்க்கத்தை பகரமாக காட்டி நான் அவருடைய உயிர்களையும் பெற்றுக்கொண்டேன், செல்வங்களையும் பெற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களை பற்றி ஒரு கட்டத்திலே தியாகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னொரு கட்டத்திலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னொரு வசனத்திலே சஹாபாக்களை பாராட்டியும் அல்லாஹ் பேசுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபார் ருஹமாஹு தராஹு ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஆகிறவர் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபார், அவரோடு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள், இறை மறுப்பாளர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இறை மறுப்பாளர்கள், அவரிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் பண்பாகவும் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக தராஹு ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா, அவர்கள் தொழுகிறார்கள், ருக்கு செய்கிறார்கள், சஜிதா செய்கிறார்கள், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா, அவர்கள் அனைத்தையுமே செய்கிறார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்களின் தியாகங்களை பாருங்கள், அல்லாஹ் வர்ணிக்கிற அந்த துணியை பாருங்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி பேசுவான். அல் பையினா என்கிற அத்தியாயத்தில் லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று துவங்குகிற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுவான். ஒரு இடத்துல எப்படி அல்லாஹ் பேசுவான் என்றால், ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான், நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள். உச்சபட்சமான ஒரு வார்த்தை, வாசகம். இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சஹாபாக்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து எல்லா தியாகங்களையும் செய்தார்கள். அந்த அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்கிற வாக்குறுதி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், அது உண்மையான விஷயம். அதையும் தாண்டி அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இத்தகைய தியாகத்திற்குரிய வாழும் காலத்திலேயே சில சஹாபாக்களை சொர்க்கவாசி என்று நபிகளாரால் அறிவிக்கப்பட்ட சில சஹாபாக்களை ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. வாழும் காலத்திலேயே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களை பற்றி எந்த அளவிற்கு மெச்சித்து பேசினார்கள் என்றால், என் சமுதாயம், என் மக்கள், இது போன்ற ஒரு காலம் திரும்பவும் வருமா என்று சொல்ல முடியாது. இது போன்ற ஒரு செக்சர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு களம் செக்சர் திரும்பவும் வரவே வராது என்ற அடிப்படையில கியாமத் நாள் வரைக்கும் வராது. அந்த சஹாபாக்களை பாராட்டி பேசுறாங்க. ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் கையளவுக்கு தர்மம் செய்திருப்பார்கள். எந்த அளவுக்கு? கையளவுக்கு. கையில ஒரு பிடி தானுங்க, இந்த கையின் ஒரு பிடியளவுக்கு தர்மம் செய்திருப்பார்கள். அந்த தர்மம் இன்று வாழக்கூடிய நாம் ஒரு மலையின் அளவுக்கு தர்மம் செய்தாலும் கூட அவர்கள் கைப்பிடியின் அளவுக்கு தர்மம் செய்திருப்பார்கள் அல்லவா, இதற்கும் அதற்கும் ஈடாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சிலாகித்து பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான புரட்சி ஏற்பட்டது, அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தங்களின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்கிற பல்வேறு விஷயங்கள்ல இன்றைய பயானுடைய தலைப்பாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இவர் ஒரு நபித்தோழருங்க. மக்காவுல குறைஷ் குலத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர். குறைஷ் குலம்னு சொன்னா நல்ல ஒரு உயர்ந்த ஒரு குலம் என்று பேசப்படுவார்கள். அப்படி உயர்ந்த குலத்துல பிறந்தார்கள் என்பதை கடந்து ஒரு பணக்கார வீட்டின் பிள்ளை. பணக்கார வீட்டின் பிள்ளை என்று சொன்னால் அந்த பணக்காரத்தின் தன்மைகளை ஹதீசிய வரலாற்று அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் அந்த பணக்கார குடும்பத்திலே பிறந்த அவர் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஆடை அணிவார், மாலையில் இன்னொரு ஆடை அணிவார். அதே போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அவர் போடக்கூடிய அந்த அத்தர் இருக்குல்ல, அந்த நறுமணம், அந்த நறுமணத்தினுடைய சுவாசம் இருக்கு இல்லைங்களா, உயர்தரமான அத்தர் போல. அவங்க ஒரு வீதியில வந்தா இன்னொரு வீதியில அந்த அத்தரின் சுவாசம், அந்த சுவாசத்தை வைத்தே கண்டுகொள்ளலாம் முஸ்அப் வருகிறார் என்று பேசப்படுவார்களாம்.
அதுபோன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் உயர்தரமான உணவுகளை சாப்பிட்டு வந்தவர்கள். ஒரு ஹைஃபையான ஒரு லைஃப்னு சொன்னா சும்மா இருக்குமா? ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு கஷ்டம் ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஒரு லைஃப் வாழ்ந்தவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். நல்ல ஒரு உயர்தரமான அறுசுவையான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு வந்தவர். அதே போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டினுடைய கடைசி பிள்ளை. ஒரு வீட்டுக்கு கடைசி பிள்ளை எப்பவுமே செல்ல பிள்ளையா தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுல இவர் கடைசி பிள்ளையாக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர். காசு பணத்துக்கு பஞ்சம் இல்ல, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, அணிகிற ஆடைக்கும் கூட பஞ்சம் இல்லை. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இது போன்ற குடும்பத்தின் பின்புலம் கொண்டவர். இப்படி இருக்கக்கூடிய இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப காலத்தினுடைய பிரச்சாரம் மக்காவில எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல கடுமையான எதிர்ப்புகள் வருகிறது. இந்த எதிர்ப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்ப்புகளுக்கு பயந்த ஒரு கட்டத்துல அபில் அர்கம் என்று சொல்வார்கள். அபில் அர்கம் என்று சொன்னால் அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபித்தோழருடைய வீடு. அந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா காபத்துல்லாவை விட கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும். இந்த மக்கள் வசிக்கக்கூடிய மஹல்லா மாதிரியான இடம் இல்லாமல் அது கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த அபில் அர்கம் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல வைத்து தாவா செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்துல யாருக்கும் தெரியாம இப்படி தாவா போகக்கூடிய நேரத்துல ஒரு முறை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய காதுக்கு எட்டி விடுகிறது. இது போன்று முஹம்மது என்கிற ஒருவர் இஸ்லாத்தை பற்றி ஒரு புது கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்னவாக இருக்கும், எதுவாக இருக்கும், கேட்கலாமே என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டெல்லாம் வரவில்லை. தன்னுடைய 25ஆம் வயதில் நபிகளாரை சந்திக்கிறார்கள், நபிகளாரிடத்திலே பேசுகிறார்கள். அப்படி பேசக்கூடிய நேரத்துல அந்த இடத்திலேயே கலிமா சொல்லி தன்னை முஸ்லிமாக மாற்றிக் கொள்கிறார்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. இப்படி தன்னை முஸ்லிமாக மாற்றிக் கொண்ட பிறகு தொழுகணும்ல, கலிமா சொல்லி முடித்து விட்டால் அடுத்த கட்ட கடமைன்னு சொன்னா தொழுகைதான். இப்ப இந்த தொழுகை வீட்டில் அம்மாவுக்கு தெரிந்தால் தொழுக முடியாது, யாருக்குமே தெரியாமல் தொழுக வேண்டும். பிரச்சாரமே யாருக்குமே தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தொழுகையும் எப்படி இருக்கும், தெரியாமல் தான் தொழுக வேண்டும். இப்படி தெரியாமல் கொஞ்ச காலம் தொழுகிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் பார்த்து விட்டு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் தாயார் இடத்துல கொண்டு போய் சொல்லி விடுகிறார். இந்த மாதிரி உங்க மகன் நாங்க வணங்கக்கூடிய அந்த கற்சிலைகளை, கடவுள்களை எல்லாம் வணங்காமல், லாத்து மனாத்து உஸ்ஸா இது போன்ற கடவுள்களை எல்லாம் வணங்காமல் ஒரு விதமாக குனிகிறார், நிமிருகிறார், இது போன்ற சில வணக்கத்தை செய்கிறார் என்ற ஒரு விஷயத்தை அவங்க தாயார்ட்ட கொண்டு போய் சொல்லிட்டாங்க. இப்ப தாயார்ட்ட சொன்ன உடனே தாயார் என்ன செய்வாங்க? பொதுவாக இயல்பாக பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குணம்னு சொன்னா, மகன் இப்படி செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி ரொம்ப பெரிய டஃப்லா பெற்றோர்கள் தரமாட்டார்கள், சென்டிமெண்டா அளிப்பாங்க. அதையும் தாயாருக்கும் அந்த கடைக்குட்டி பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஒரு பாச பிணைப்பு இருக்கும், எல்லா வீடுகள்லயும் இருக்கலாம். அது போன்ற ஒரு பாசம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மீது அவர்களின் தாயார் வைத்திருந்தார்கள், அளவு கடந்த பாசம். இந்த மாதிரி நீ செய்யற முஸ்அப்னு சொல்லி தாயார் கேட்கிறாங்க, நீ இப்பெல்லாம் செய்யாத, நீ இப்படி செய்தால் நான் சாப்பிட மாட்டேன். சொல்வதை கடந்து சாப்பிடாமலும் அந்த அம்மா இருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அதை பத்தி அவங்களுக்கு மனசுல ஒரு கவலையுமே இல்லை. சாப்பிடாம போனா எனக்கு என்ன? அவங்களுடைய உள்ளத்துல முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலை பற்றிய நேசிப்பு, கொள்கையின் உறுதி. சாப்பிடாமல் மயக்கமுற்று கீழே விடுகிறார்கள் தாயார். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய தாயார் விஷயத்துல, ஏன்னா தாயார் சொல்லக்கூடிய கோரிக்கை என்ன? நீ தொழுக கூடாதுன்னு சொல்றாங்க, என் வணக்கம், என் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது முக்கியமா என்று பார்த்தால் இதைவிட என்னுடைய கொள்கைதான் முக்கியம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் வருகிறார். அண்ணனின் பேர் அசீஸ் பின் உமைர். அண்ணனிடம் இந்த செய்தியை சொல்றாங்க. பொதுவா வீடுகள்ல அண்ணன்கள் சொன்னா கொஞ்சம் உரிமை அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இப்படியா செய்யறான், அவனை நீங்க கண்டுக்காதீங்கம்மா, அவனை விடுங்க, அவன் போக்குல விடுங்க, ரூம்ல போட்டு அடைச்சு விடுங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க, ரூம்ல கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய மிரட்டல். ரூமில் போட்டு அடைக்கப்படுகிறார். பல நாட்கள் சாப்பிடாமல்
ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய அறைக்குள் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவின் கடுமையான நெருக்கடியான நேரத்துல ஒரு ஒரு கணிசமான குழுவை அபசாவை நோக்கி, அபசா என்பது அபிசீனியா, அபிசீனியாவை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பக்கூடிய நேரத்துல ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில அபிசீனியாவை நோக்கி போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பக்கூடிய நேரத்துல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து, ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவருங்க, வரும்போது ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கலாம்ல, பெரிய பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கலாம். ஹதீஸ்களில் பார்க்கிறோம், ஒன்றுமே இல்லாமல் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வந்தார். மிக நீண்ட தூரம் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் காலில் செருப்பு கூட இல்லாதவாறு நடந்தார் நடந்தார் நடந்தார். பாலைவனம் என்று சொன்னால் சும்மா நாம பார்க்கிற தர மாதிரி எல்லாம் கிடையாது பாலைவனம். நம்ம இப்ப ரோடு பாக்குறோம்ல, அந்த மாதிரி கிடையாது. காலை வச்சோம்னா 1.5 அடிக்கு உள்ள, சாதாரண பாலைவனம் 1.5 அடிக்கு உள்ள போய் தான் வெளியே வரும். இப்ப அந்த மாதிரியான ஒரு செக்சர்ல பாலைவனத்தில் நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார். அவருடைய மெல்லிய பாதத்தில் பாலைவனத்து முட்கள் குத்தப்பட்டு கீறி கிழிக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு வந்தது என்று ஹதீஸில் பார்க்கிறோம். கூட வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இப்படி வாழ்ந்த ஒருவர் நம்மோடு இப்படி பயணிக்கிறார் என்று. அப்படி வரக்கூடிய நேரத்துல அவர்கிட்ட பெரிய பொருளாதாரம் இல்ல, பெரிய எல்லாமே புதிய புதிய சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள், நாமும் செய்யலாம். ஒன்றுமே இல்லாதவாறு ஒரு பட்சமாக அபிசீனியாவை நோக்கி போகிறார்கள். அபிசீனியாவில கொஞ்ச காலம் தங்குகிறார்கள். தங்கிய பிறகு அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு அங்க அபிசீனியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு உரையாடல், அது ஹதீஸ்கள்ல புகாரில நீங்க பார்க்கலாம். அபிசீனியா நஜ்ஜாசி மன்னர் வந்து ஆரம்பத்துல அபூ சுஃபியான் அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவங்களை தடுத்து வச்சிருப்பாங்க. மிக நீண்ட உரையாடல், புகாரியில இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். அப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க அபிசீனியா மன்னருக்கு தாவா செய்வாங்க. அவரு நஸ்ரானியை சார்ந்தவராக, கிறிஸ்துவத்தை சார்ந்தவராக இருப்பார். அதற்கு பிறகு அடைக்கலம் கொடுத்து கொஞ்ச காலம் அங்க தங்குறாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல எதிர்ப்பு குறைஞ்சிருச்சு. அப்ப அபிசீனியாவுக்கு போன அவங்கள திரும்பவும் மக்காவுக்கு வர சொல்லிடுறாங்க. மக்காவுக்கு வந்து விடுகிறாங்க. இப்ப இந்த ஒரு நேரத்துல கஷ்டமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மக்காவிலிருந்து ஒரு 12 பேர் கொண்ட குழு என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க ஹஜ் செய்யறதுக்காக வேண்டி. ஹஜ்ஜிங்கிற கடமை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தான் வந்து நினைச்சிடக்கூடாது. அதுக்கு முந்தைய காலம் இப்ராஹிம் நபி வாழ்ந்த காலத்திலிருந்து இந்த ஹஜ்ஜிங்கிற கடமை இருக்கு. இப்ப இருக்கிற கிரியை வேற, அப்ப இருந்த கிரியை வேறு, ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. இப்ப இந்த மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஹஜ் முடித்து விட்டு காபத்துல்லாவுல, அந்த மக்காவுல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்க வந்து மதீனாவுல வந்து பிரச்சாரம் பண்ணணும். அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல எங்களுக்கு வந்து மார்க்கம் தெரிந்த, குர்ஆன் ஓத தெரிந்த, மார்க்க அறிவுள்ள ஒரு அறிஞர் தேவை, நீங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப போடப்பட்ட உடன்படிக்கை தான் அக்கபா உடன்படிக்கை என்று சொல்வார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவிற்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புகிறார்கள். முதலாக ஹிஜ்ரத் செய்தவர் மதீனாவை நோக்கி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தான். மதீனாவிற்கு சென்று மிகப்பெரிய இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து மக்களுடைய பின்புலத்தை உண்டாக்குகிறார்கள். 12 பேர் கொண்ட குழு 50 நபர்களாக மாறுகிறார்கள், 50 100ஆக மாறுகிறது. இப்படி மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் வருகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மதீனாவில தலை தூக்குகிறது என்கிற விஷயம் நபிகளாருக்கு தெரிந்த பிறகு அல்லாஹ்வுடைய இறை வசனம் இறங்குகிறது. மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நீங்க போயிருங்கன்னு சொல்லி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகிறார்கள். மதீனாவிலே தஞ்சமடைகிறார்கள். மதீனாவிலே ஏகத்துவத்தை பேசுகிறார்கள். இப்படி பல நிகழ்வுகள் ஆரம்ப கட்டத்தில் நடக்கிறது. ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த வழியா வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க கிராஸ் ஆகுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு நபர் போறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்துட்டு அப்படியே திசை திருப்புறாங்க. சஹாபா, பார்த்தீர்களா, யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவர்தான் முஸ்அப். இவரை நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கட்டத்துல பார்த்தேன்,
இந்த அர்க்கம் அபில் அர்க்கம் வீட்டுல வந்து அப்பதான் ரசூலா பிரச்சாரம் பண்ணும்போது முஸஅப் உமைரில் அவங்க பாக்குறாங்க. அவர் குறைஷ் குலத்தை சார்ந்தவர், நன்றாக உண்டவர், நன்றாக ஆடைகளை எல்லாம் அணிந்தவர். இன்றைக்கு நான் அவரை பார்க்கிறேன், உடம்பில் எலும்பில் மெலிந்த எலும்பில் ஒரு தோல் போற்றப்பட்டால் எப்படி உருவம் இருக்குமோ அது போன்று இருக்கிறார். பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடுமையான பஞ்சத்தில் சாப்பிடாமல் நல்ல பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர், நன்றாக சாப்பிட்டு உடம்பை குழு என்று வைத்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்றைக்கு உடம்பில் சதை இல்லாதவாறு வந்து நிற்கிறாரே. நபிகள் நாயகம் பேசுறாங்க. அடுத்த ரசூலா சொல்றாங்க, இவருடைய ஆடையை பார்த்தீர்களா? ரசூலா சொல்றாங்க, இவருடைய ஆடை, காலையில் ஒரு ஆடை அணிந்தால் மாலையில் இன்னொரு ஆடை மாற்றுவார். அது போன்று ஒரு லக்ஸரியான ஒரு லைஃபை வாழ்ந்தவர். இவருடைய ஆடையை பாருங்கள், இந்த ஆடையில ஏராளமான கிழிந்த ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறது. பெரிய இடம் கிழிஞ்சி ஒரு ட்ரெஸ் தான் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. முஸஅப் உமைர் எல்லாம் அவங்க நிறைய இடம் கிழிஞ்சி கிடக்கு. அந்த கிழிஞ்ச இடத்த ஆட்டு தோளினால் அந்த ஒட்டை அவர்கள் போட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள். இந்த ஒரு செக்சர் எப்படி கற்பனை பண்ண முடியுமாங்க? வாழ்ந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான ஒரு வாழ்க்கை, உணவுக்கு பஞ்சம் இல்லை, கஷ்டத்துக்கு கஷ்டம் எது என்று கூட தெரியாமல் வாழ்ந்தவர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்துல நபிகளார் வர்ணிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு நபிகளார் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், என்ன தெரியுமா? இவரின் அனைத்து தியாகமும் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அளவு கடந்து நேசித்தார். அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹையும் நேசிப்பதை கடந்து இந்த கொள்கைக்காக அனைத்தையுமே தூக்கி எறிந்து விட்டார் என்று அந்த கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இது ஒரு சாதாரண தியாகம் அல்ல. இன்றைக்கு இந்த மார்க்கத்துக்காக பொருளாதாரத்தை தியாகம் செய்ய நாம் யோசிக்கிறோம். இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை பெரிதாக பார்க்கிறோம், மார்க்கத்தை இரண்டாம் பட்சமாகத்தான் பார்க்கிறோம். மார்க்கம்தான் முக்கியம் என்று மார்க்கத்துக்காக எல்லா தியாகத்தையும் செய்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் போட்டிருந்த ஆடையில் கூட பல்வேறு ஒட்டுக்கள் இருந்தது என்றால் அது வாழ்க்கையில வரலாறு, சாதாரண வரலாறு அல்ல, ஈமானிய வரலாறு. அவருடைய உள்ளத்தில் இந்த மார்க்கம் ஏற்படுத்திய புரட்சி, அவருடைய உள்ளத்தில் இந்த மார்க்கம் ஏற்படுத்திய மாற்றம். இப்படி வாழ்ந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்துல மதீனாவுடைய வாழ்க்கை போக போக பத்ர் போர்களும் வருகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல மிகவும் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட வேண்டும் என்றால் முதல் போராக கருதப்படுகிற ஒரு போர் என்று சொன்னால் பத்ர் போர். அந்த பத்ர் போர்ல எதிரணியாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? எதிரணியா இருக்கிறவரு இறை மறுப்பாளர்களை சார்ந்தவர், தன்னுடைய அண்ணன் அசீஸ் பின் உமைர். அவர்கள் எதிரில நிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு களம். பத்ர் போர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி எல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்த அப்புறம் இந்த பிணை கைதிகளை நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு பண்ணாங்க, இந்த பிணை கைதிகள்லாம் பிடிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நஷ்டம் நீங்க வாங்கிக்கிடுங்கன்ட்டாங்க. நீங்க வாங்கிக்கிடலாம் நஷ்டம் சொல்லி. இப்ப அப்படியே வரிசையில் நிப்பாட்டி நிக்கிறாரு, அப்படியே வரிசையா நிக்கிறாரு அசீஸ் பின் உமைர். இப்ப அந்த வழியா அந்த லைன் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. யாரு? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற ஒரு களம். இங்க இந்த பக்கம் அண்ணன் நிக்கிறாரு, முஸஅப் இப்னு உமைர் அப்படியே எதிர்மறையில வர்றாரு. பார்த்து பல வருஷம் ஆச்சு, கண்டுக்கவே இல்லை. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய அண்ணனை பார்த்து கண்டுகொள்ளவில்லை. அண்ணன் கேட்கிறார், என்ன முஸஅபே, அண்ணனை மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாப்ல. யாரு கேட்கிறா? அசீஸ் பின் உமைர் கேட்கிறார். கோபம் வந்து விட்டது முஸஅப். யார் அண்ணன்? நீ அண்ணன் அல்ல, உன்னை ஒருவர் பிடித்திருக்கிறாரே முஹரிஸ் அஹி, அவர்தான் என்னுடைய தோழர், நீ அண்ணன் அல்ல. முஹரிஸை பார்த்து சொல்லுகிறார், முஹரிஸே, இவனின் தாயார் குறைஷ் குலத்திலே மிகப்பெரிய செல்வ வளம் வாய்ந்த ஒரு பெண், சும்மா விட்டு விடாதீர்கள், அதிகமான நஷ்ட ஈட்டு தொகையை வாங்கி கொண்டு விடுதலை செய்யுங்கள் என்று பேசிக்கொண்டு அடுத்ததாக கடைசியாக சொல்கிறார்கள், இந்த முஹரிஸ் தான் என்னுடைய சகோதரர், ஒரு பொழுதும் நீ என்னுடைய சகோதரராக ஆக முடியாது என்று தன்னுடைய அண்ணனை பார்த்து முறைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார் என்று ஹதீஸ்களை பார்க்கிறேன்.
எப்படிப்பட்ட ஒரு கொள்கை உறுதி பார்த்தீங்களாங்க. ரத்த உறவுதான் மார்க்கத்துக்கு முன்னால் ரத்த உறவும் கூட ஒன்றும் இல்லை என்று ஆனது அந்த களத்தில். கொள்கையை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாக தான் என்னுடைய சகோதரர் என்று அந்த கட்டத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு நாம குடும்பம்னு வந்துட்டா அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், இந்த சொந்த பந்தங்களை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி கூட இஸ்லாத்தை ஒரு கட்டத்துல நம்ம விட்டு கொடுத்துருவோம். அது பெருசா நினைக்க மாட்டோம். குஃப்ரியத்துல இருந்தாலும் கூட அவர்களை நாம் வெறுக்க மாட்டோம். அவர்கள் தவறே செய்தாலும் கூட உறவுகளை நாம் பேணி வாழ வேண்டும் என்கிற மனப்பான்மையில் இருப்போம். ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்தினால் அவர்தான் என்னுடைய சகோதரர், இறை நம்பிக்கையாளர் தான் என்னுடைய சகோதரர் என்று முழக்கம் விடுகிறார்கள் என்றால் அந்த இறை நம்பிக்கை நமக்கு என்ன மாற்றம் ஏற்படுத்தியது? நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்முடைய குடும்பத்தவர்களை கொள்கைக்காக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொள்கைதான் முதன்மையானது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தில் குடும்பத்தை உதறி தள்ளிவிட்டு வந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கொள்கையை முன்னிலைப்படுத்தினார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவர் நிறைய வரலாறுகள், நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துல பத்ரு போர்க்களம் முடிந்து உஹது போர்க்களம் நடக்கிறது. இங்குதான் இவர் வஃபாத் ஆகிறார். இந்த உஹது போர்க்களத்தினுடைய செக்சர் டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் சில விஷயங்களால ரசூலுல்லாஹ் மலைக்கு மேல ஒரு குரூப்பை நிக்க சொல்லுவாங்க. அவங்களே இறங்கி வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வை அட்டாக் பண்ற அளவுக்கான பல விஷயங்கள் நடந்து விட்டது உஹது போர்ல. யாரு எதிரி, யார் இறை நம்பிக்கையார் என்று தெரியாத அளவுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு களத்துல உஹது போர்க்களம், எதிரிகள் சூழ்கிறார்கள். போர் கொடி கீழே விழக்கூடிய நேரத்துல ஓடி வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்க்கொடியை தூக்கி நிப்பாட்டுகிறார்கள். இப்படி நிப்பாட்டக்கூடிய நேரத்துல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்மறையிலே வந்த எதிரி ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்களுடைய வலது கையை வெட்டி விடுகிறார். வெட்டின உடனே கை துண்டாக்கப்பட்டு கீழே விழுகிறது, கொடியுடன் கீழே விழுகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சூழ்நிலையில வலது கை இழந்தவராக இருக்கிற நேரத்துல இடது கை இருக்கிறது என்று இடது கையில் அந்த போர்க்கொடியை தூக்குகிற நேரத்தில் அந்த எதிரி தன்னுடைய வாளை கொண்டு இடது கையும் வெட்டி விடுகிறார். இடது கையும் வெட்டப்பட்டவராக வெறும் முண்டம் மட்டும் வைத்துவிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நெருக்கடியாக ஒரு களம், யார் எப்படி கொல்லப்படுவார்கள் என்று போர்க்களத்தில் தெரியாது. அந்த ஒரு கள சூழ்நிலையில அந்த எதிரிதான் ஒரு அம்பை எடுத்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் நெஞ்சுக்குள் குத்துகிறார். குத்திய அம்பு நெஞ்சில் குத்தப்பட்டு முதுகு வழியாக வெளியே வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் கண் சிவந்தவர்களாக ரத்த களத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு ஆயத், மா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது கலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபஇன் மாத்தா அவ் குத்தில வலா இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அவருக்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் வந்தார்கள், ஏகத்துவத்தை சொன்னார்கள், போய்விட்டார்கள். கது கலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபஇன் மாத்த அவ் குத்தில வலா இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். அவர் கொல்லப்பட்டு விட்டால் அல்லது அவர் இறந்து விட்டால் இந்த மார்க்கத்தை என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த வழியை நோக்கி போக மாட்டோம், உயிரை கொடுப்போம் என்று ரத்த வெள்ளத்தில் மிதந்து ஷஹீதானார்கள். இந்த களம் நடந்து முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதான இறந்தவர்கள் அவர்களின் ஜனாசாக்கள் வைக்கப்பட்ட நேரத்தில் ஜனாசாக்களை நபிகள் நாயகம் பார்க்கிறார்கள். ஒரு 12 ஜனாசாக்கள் வரிசையா அப்படியே அடிக்கடிக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஜனாசாவை ரசூல்லா, அதுல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இருக்காங்க. அந்த ஜனாசாவை ரசூல்லா பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தி சொல்றாங்க, யா அல்லாஹ் உஷ்ஹித், நான் சாட்சி சொல்கிறேன், இந்த ஜனாசாக்கள் ஹாவுலாஇ அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இவர்கள் இந்த இறந்தவர்கள் உண்மையிலே ஷஹீதானவர்கள், யா அல்லாஹ் இதற்கு நான் சாட்சி என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் ஜனாசாவையும் குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியும் சொல்றாங்க. முடிந்த கொஞ்ச நேரத்தில் இதற்கு பிறகுதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா போர்க்களத்துல இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு
கடைசி நேரத்துல கஃபனுடைய ஆடையை தேடுவார்கள். கஃபன் ட்ரெஸ் போடணும்ல, கஃபன் ட்ரெஸ் போட்டாலும் கபர்ல வைப்பாங்க. அந்த நேரத்துல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கஃபனுடைய ஆடை தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. சின்ன ஒரு துணி கிடைக்கிறது, கஃபனுடைய ஆடை என்று சின்ன ஒரு துணி. அந்த துணியை கொண்டு வருகிறார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துணியை போற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் மேனையில் அந்த துணி போற்றப்படுகிறது. தலைப்பகுதி மறைகிறது, கால் பகுதி மூட்டிலிருந்து பாதம் வரைக்கும் மறையவில்லை. சரி, கால் பகுதியை மறைங்க என்று சொல்றாங்க. கால் பகுதியை மறைச்சா நெஞ்சிலிருந்து தலை வரைக்கும் மறையவில்லை. ஒரு கணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரின் முந்தைய வாழ்க்கையை அந்த கணத்திலே யோசிக்கிறார்கள். ஆடைக்கே பஞ்சமில்லாத இவர், காலையில் ஒரு ஆடை மாலையில் ஒரு ஆடை அணிந்த இவர், வசதியான ஒரு வாழ்க்கையில இருந்த இவர், இவரின் உடலை மறைப்பதற்கு கூட இன்றைக்கு ஒரு சின்ன துணி கூட இல்லையே என்று கவலை கிட்டவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், பாலைவனத்தில் விளையக்கூடிய இடுகிர் என்ற புல். அந்த புல் பாலைவனத்துல அது நல்ல ஒரு மறைவான ஒரு புல்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த புல்ல கொண்டு வர சொல்லி தலைப்பகுதியை மறைச்சிட்டு கால் பகுதியை மறைத்து அவரின் ஜனாசாவை அடக்கம் செய்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்த பெண் யார் என்று சொன்னால் நபிகளாரின் அன்பு மனைவியான ஜைனப் ரலியல்லாஹு அவர்களின் மகளைத்தான், ஹம்னா பின் ஜஹஷ் அவர்களைத்தான் திருமணம் முடித்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே ஒரு வஃபாத் ஆகி விடுகிறார். 40 வயதில் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதாக அவர்கள் மரணித்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வரலாறு நம்முடைய உள்ளத்தில் என்ன பாடத்தை ஏற்படுத்த போகிறது? கேட்கிறோம், பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம். அது நமக்குள் எது போன்ற மாற்றத்தை ஏற்படும்? பொருளாதாரம், செல்வம், வசதியான வாழ்க்கை, இவை எல்லாம் அல்லாஹின் மார்க்கத்திற்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்கிற உணர்வு ஏற்படுத்தியது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை. குடும்பம், அம்மா, தன்னுடைய அண்ணன் என்கிற அந்த ரத்த உறவுக்கு முன்னால் இஸ்லாம் தான் சிறந்தது, அல்லாஹின் மார்க்கம் தான் சிறந்தது என்று அனைத்தையுமே தியாகம் செய்தார்கள். பொருளாதாரத்தை விட, வசதியான வாழ்க்கையை விட இந்த மார்க்கம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்று நினைத்தார்கள். அது போன்ற ஒரு மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமும் இந்த உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் இந்த வரலாறுகளை எல்லாம் கடந்து செல்வதை, கேட்பதை கடந்து செல்வதை கடந்து அது நம்முடைய வாழ்க்கையில என்ன பாடங்களை, படிப்பினைகள் எல்லாம் ஏற்படுத்தியது என்பதை அவ்வப்போது அசை போட்டு பார்க்க வேண்டும். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் மரணித்து விட்டாலும் கூட இன்றைக்கு கஃன் துணி நமக்கு இன்று தயாராக இருக்கிறது, சந்தூக்கு தயாராக இருக்கிறது, நம்மை தூக்கி செல்வதற்காக நம்முடன் இருக்கக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறார்கள், நம்மை கபருக்குடியில் வைத்து அடக்கம் செய்து விட்டு துவா கேட்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் இந்த உலகத்திலிருந்து இந்த அனைத்தும் பிரியப்பட்டுவிடும். அஹ்ஸனு அமல, நல்ல அமல்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அமல்களில் மாத்திரம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கவனம் செலுத்துவோம், அதிகமான நல்லறங்களை செய்வோம். வறுமையில் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். சில நாளையிலிருந்து சகோதரர் அப்துல் அஜீஸ் ஜிஐசி அவர்களினுடைய பயான் நபிமார்களின் வரலாறு என்ற தொடர் பயான் நாளையிலிருந்து தொடர்ச்சியாக பேசப்படும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். வாஹர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.